நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பிறந்து 10 மாதங்களே ஆன பச்சிளம் குழந்தை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செலுத்தப்பட்ட தடுப்பூசியால் உடல்நலம் குன்றி உயிரிழந்ததாக கூறப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முழு பின்னணியையும் பார்க்கலாம் விரிவாக இந்த செய்தி தொகுப்பில். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை அடுத்த எம்ஜிஆர் நகரில் வசித்து வரும் மணிகண்டன் கலைச்செல்வி தம்பதிக்குதான் இந்த பெருந்துயரம். பிறந்த 10 மாதங்களே ஆன தங்களின் இளைய மகனை இருவரும் பறிகொடுத்துவிட்டு தவிக்கும் சோகத்தின் பின்னணி கோத்தகிரியை கதிகலங்கச் செய்திருக்கிறது. குடுமனையில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தையின் 10வது மாதத்திற்கான தடுப்பூசியை செலுத்தியதில் குழந்தையின் உயிர் பறிபோனதாக கூறப்படும் பகீர் குற்றச்சாட்டே இந்த அதிர்ச்சிக்கு காரணம். காலையில் என் குழந்தைக்கு 10 மாதம் ஊசி போடணுன்னு குடும்பநிலையில் இருக்குது, கட்டப்பட்டு குடும்பநிலையில் உள்ள அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு கேம்ப் வச்சுருந்தாங்க. அங்கே என் குழந்தைய அந்த சிஸ்டர் பூமாதேவிங்கிற சிஸ்டர் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்க. நேற்று காலையில் ஃபோன் பண்ணி, என்னம்மா உனக்கு இவ்வளோ நாள் சொல்கிறேன், உனக்கு கேட்காதா, ஊசி போட வரணும்னு தெரியாதானும். நான் சரி நல்லது தானே ஊசி போடுறதுன்னு நினச்சிட்டு நான் போனேன். நான் மேலே வர என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வாயிடுச்சு. நான் நினச்சேன் குழந்தைக்கு ஊசி போட்டனால தான் என் குழந்தை எப்படி இருக்காட்டுக்கு, ஏன் சாமி ஊசி போட்டனால டயர்டாக இருக்கான்னு நான் நினச்சிட்டு சரின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். ஊசி போடுறதுக்கு முன்னாடி என் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருந்தான். என் தோலில் சாஞ்சு அப்படியே தோண்டு விழுந்துட்டான். நான் கட்டிலில் போட்டு தம்பின்னு தட்டி எழுப்புனேன், எந்திரிக்கவே இல்லை. கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்ட குழந்தை இதய துடிப்பை சீர்குலைந்து மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் தடுப்பூசி போட்டதன் எதிரொலியாகத்தான் குழந்தை இறந்ததா என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் நீலகிரி மாவட்டத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.